Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இப்போ நீட் யூஜி 2024க்கு ரிவைஸ்ட் ரிசல்ட் ஏன் விட போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஃபிசிக்ஸ் கான்ட்ரவர்சியல் கொஸ்டின்னால யாருக்கெல்லாம் மார்க் குறைய போகுது, எத்தனை பேருக்கு மார்க் குறைய போகுது, யாரெல்லாம் பெனிஃபிஷரிஸ், யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பிரச்சனைக்குரிய கொஸ்டின் என்ன? ஸ்டேட்மெண்ட் 1, atoms are electrically neutral as they contain equal number of positive and negative charges அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஸ்டேட்மெண்ட் 2, atoms of each element are stable and emit their characteristic spectrum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது ஐஐடி டைரக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஆன்சர் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மதிப்பெண்கள் கொடுக்கணும், அது மட்டும்தான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்ட்டாங்க. இப்போ பழைய என்சிஆர்டி, புதிய என்சிஆர்டி, இது வந்து ரோட் லேர்னிங், அதாவது மனப்பாடம் பண்ணுற லேர்னிங்னு சொல்லிடுவோம். புக்கில் இருந்து மனப்பாடம் பண்ணி எழுதுகிற ஆன்சரை அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன் ஆஃப் த ஜட்ஜ் சொன்னதுனால ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும்தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்ட் ஆன்சர், சயின்டிஃபிக்கலி கரெக்ட் ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும்தான், புக் வைஸ் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. இப்போ யாருக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பார்க்கலாம். 4 திங்ஸ் இருக்குது. சார் நான் இந்த கொஷினே நான் அட்டன் பண்ணல, இந்த கான்ட்ரோவர்ஷியலான இந்த கொஷினை நான் அட்டன் பண்ணலை அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதே நான் கொஷின் அட்டம் பண்ணேன் ஆனால் கரெக்டான ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் கொடுத்தேன்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. கொஷின் வந்து அட்டம் பண்ணேன், செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தேன், ஏன்னா செகண்ட் ஆப்ஷனும் கரெக்டுன்னு பழைய என்சிஆர்டி படி இந்த ஆப்ஷனும் கரெக்டுன்னு போனஸ் மார்க் கொடுக்கப்பட்டது. அதே போல் நான் வந்து கொஷின் அட்டன் பண்ணேன் ஆனால் செகண்ட் ஆப்ஷனும் கொடுக்கல, ஃபோர்த் ஆப்ஷனும் கொடுக்கல, ஆப்ஷன் 1 அல்லது 3 கொடுத்தேன். இங்கே வந்து ஆப்ஷன் நம்பர் கொஷின் டைப்பை பொறுத்து மாறும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், போத் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட் அப்படின்னு கொடுத்தவங்கள நம்ம செகண்ட் ஆப்ஷன் சொல்கிறோம். சில கொஷின் பேப்பரில் அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கலாம், சில கொஷின் பேப்பரில் அது ஃபோர்த் ஆப்ஷனாக இருக்கலாம். ஸோ இந்த ஆன்சர் பண்ணவங்களுக்கு நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட்னு ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஃபோர்த்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போது கொஷினே அட்டன் பண்ணல சார் நான், எனக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய மார்க்கில் சேஞ்சஸ் வரவே வராது, பட் நீங்கள் பெனிஃபிஷரிஸாக இருப்பீங்க. எப்படி சார்? அட்வான்ஸ்மெண்ட் இன் ரேங்க் கிடைக்கும். ஏன்னா 4.2 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு -5 வரப்போகுது தப்பான ஆப்ஷன் போட்டவங்களுக்கு. அப்போது உங்களுக்கு ரேங்க்கில் முன்னேற்றம் வரலாம். அப்போ நீங்கள் சந்தோஷம் தான் இருப்பீங்க. யார்? அந்த கொஷினே அட்டன் பண்ணாதவங்க. ஏன்னா கேஸ் போட்டதே 711 வாங்கி இந்த கொஷினை அட்டன் பண்ணாத ஒரு குழந்தை தான். அப்போ அவங்களுக்கு ரேங்க்கில் முன்னேற்றம் வரும். 300 சில்ட்ரன் ரேங்க்கில் இருக்கவங்க 100 சில்ட்ரன் ரேங்க்குக்கு போவாங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய பேருக்கு ரேங்க்கில் சேஞ்சஸ் வரும், அந்த கொஷின் அட்டனே பண்ணாட்டி கூட. ஓகே, அடுத்து இனிமே வரக்கூடிய 3 விஷயமும் நம்ம கொஷின் அட்டன் பண்ணவங்க. கொஷின் அட்டன் பண்ணேன், ஆப்ஷன் 4 கொடுத்தேன், அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஆப்ஷன் மாறலாம் கொஷின் டைப்புக்கு தகுந்த மாதிரி. நான் சொல்கிறது கொஷின் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட்னு ஆப்ஷன் போட்டிருந்தீங்களா, உங்களுக்கு மார்க்ஸில் எந்த சேஞ்சும் வராது. ஸ்டில் நீங்கள் பெனிஃபிஷரிஸ் தான். ஏன்? உங்கள் ரேங்க்கில் அட்வான்ஸ்மெண்ட் வரும், முன்னோக்கி போவீங்க. அடுத்து, சார் கொஷின் அட்டன் பண்ணேன், நான் ஆப்ஷன் 2 கொடுத்தேன், அதாவது போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். நம்பர் 2 மறந்துடுங்க, போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டுமே கரெக்டுங்கிற ஒரு ஆப்ஷனை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் போனஸ் மார்க் 5 வந்திருக்கும். அந்த 5 மார்க்கை நீங்கள் இப்போ இழந்துருவீங்க. அதனால் உங்களோட ரேங்க்கு பின்னோக்கி வரும். இது எத்தனை பேர்னா 4.2 லேக் ஸ்டூடெண்ட் மட்டும்தான். 23 லட்சம் பேரில் 4.2 லேக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் -5 வரப்போகுது. வேற யாருக்கும் -5 வராது. வேற யாருக்கெல்லாம் வராதுன்னு தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்து, சார் நான் கொஷின் அட்டன் பண்ணேன் ஆனால் நான் கொடுத்த ஆப்ஷன் 1 or 3. 1 or 3னா என்னன்னு இப்போ பார்த்துக்குங்க, ஸ்டேட்மெண்ட்டாக பார்த்துக்குங்க. ஸ்டேட்மெண்ட் 1 இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட்னு கொடுத்துருந்தீங்கனாலோ, அல்லது போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் இன்கரெக்ட்னு கொடுத்துருந்தீங்களாலோ உங்களுக்கும் மார்க்ஸில் சேஞ்ச் வராது. ஆல்ரெடி உங்களுக்கு வந்திருக்க மார்க்கே -5 போட்டு தான் வந்திருக்கு ஆல்ரெடி. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், உங்களுக்கு மார்க்கில் சேஞ்சஸ் வராது, அவ்வளவுதான். உங்களுக்கு மார்க்ஸில் சேஞ்சஸ் வராது, அவ்வளவுதான். என்னது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன்னா என்ன சொல்கிறோம்? அதாவது போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட்னு கொடுத்தேன் சார், அல்லது ஸ்டேட்மெண்ட் 1 இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட்னு கொடுத்தேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு நோ சேஞ்ச்.
இன் மார்க்ஸ் பட் ஸ்டில் உங்களுக்கு ரேங்க் முன்னோக்கி போவோம். இப்போ என்ன சார் தெளிவாக சொல்கிறாங்க, 4.2 லட்சம் ஸ்டூடெண்ட்டு செகண்ட் ஆப்ஷன்னு சொல்கிற 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் அப்படின்னு போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு -5ன்னு போட்டு ரிசல்ட்டில் மார்க்கில் சேஞ்சஸ் வரும். மீதி 9.28 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸு 4th ஆப்ஷன் கரெக்ட் போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மார்க்ஸில் சேஞ்சஸ் வராது. இந்த 4.2 லட்சம் ஸ்டூடெண்ட்டை தவிர மீதி எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே மார்க்கில் சேஞ்ச் வராது. ஆனால் ரேங்க்கில் அட்வான்ஸ்மெண்ட் வரும். அவ்வளோதான். இந்த 4.2 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்னு போட்டவங்களுக்கு -5 வரும், ரேங்க் பின்னோக்கி போகும். இதுதான். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த ஃபிசிக்ஸ் கான்ட்ரவர்சியல் கொஸ்டினுக்கான டீடைல்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு. உங்களுக்கு இனிமேல் அந்த மார்க் யாருக்கு குறையும், யாருக்கு ரேங்க் முன்னாடி போகும், யாருக்கு ரேங்க் பின்னாடி வருங்கிற டவுட் இருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.